ஒவ்வொரு தகவல் ஒரு நாளைக்கு வர்றதை பார்த்தால் சம்பந்தப்பட்டவர்கள் பாஜகவை சார்ந்தவர்களும் இருக்கிறார்கள், கள்ளச்சாராயம் விற்றவர்கள் அதிமுகவை சார்ந்தும் இருக்கிறார்கள் என்று செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. ஆக முழுமையாக அதை கண்டறிந்து நடவடிக்கை எடுப்பதற்கு முன்பாக இன்றைக்கு எடப்பாடி கள்ளக்குறிச்சியிலே போய் நின்று கொண்டு ஏதோ அவருடைய ஆட்சியிலே கள்ளச்சாராயமே இல்லாதது போலவும், உங்களுக்கெல்லாம் மிக நன்றாக தெரியும், ஒரு நான் வர்கீஸ் என்ற ஒரு பத்திரிகை ஆசிரியர், ஏறத்தாழ 60 ஆண்டு காலம் பலபத்தி இந்துஸ்தான் டைம்ஸ், டைம்ஸ் ஆஃப் இந்தியா, டெக்கன் ஹெரல்ட் போன்ற பத்திரிகைகள் எல்லாம் ஆசிரியர்களாக இருந்து பணியாற்றியவர் வர்கீஸ் என்பவர், கேரளாவை சார்ந்தவர். அவர் ஒரு புத்தகத்தை எழுதியிருந்தார். அந்த புத்தகத்திலே நான் படித்தபோது ஒரு உண்மை எனக்கு தெரிய வந்தது. முதலில் ஊழல் என்று ஒன்று ஆரம்பித்ததே, லஞ்சம் என்று ஒன்று ஆரம்பித்ததே மதுவிலக்கு அமுல்படுத்திய போதுதான் குஜராத்தில் என்று அவர் எழுதியிருக்கிறார். அதாவது எப்பொழுது பிரிட்டிஷ்காரன் காலத்தில் எல்லாம் குடிச்சிட்டு இருந்தாங்க, திடீரென்று அந்த கள்ளு சாராயம் இப்போது தடை செய்யப்பட்டவுடன் பழக்கப்பட்டவர்கள் கள்ளச்சாராயம் காசி அந்த கள்ளச்சாராயத்தை பிடிக்கக்கூடிய காவல்துறைக்கு தான் முதல்ல லஞ்சம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதிலிருந்து ஆரம்பித்தது தான் லஞ்சம். காவல்துறையினர் ஆரம்பித்தது, அது படிப்படியாக பெருசாக பரவி பெரிய அளவில் இன்றைக்கு எல்லா துறையிலும் அமைந்து பரவி இருக்கிறது என்று அவர் எழுதியிருக்கிறார். இதை நான் சொல்வதற்கு காரணம், இது ஏதோ மூடி மறைப்பதற்காக அல்ல, நடந்திருக்கிறது. இதை முதலமைச்சர் சட்டமன்றத்திலேயே விவாதிக்கலாம் என்று முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவரை கூப்பிட்டார். ஆனால் அவர் பதில் சொல்வதற்கு, கேள்வி கேட்பதற்கு வராமல் நாடகம் ஆடிவிட்டு சென்று விட்டார். இதுவரையிலே அந்த மாதிரி நடந்திருக்கிறதா? முன்னாடி அவருடைய ஆட்சியிலே இப்படி அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா? இன்றைக்கு போய் சொல்றார், மேடை போடுவதற்கு எனக்கு இடம் கொடுக்கவில்லை. இவருடைய ஆட்சியிலே எத்தனை தடைகள் செய்யப்பட்டிருக்க, அங்கே கலவரம் இருக்கு, ஒரு டென்ஷனாக இருக்கிற இடத்துல காவல்துறைக்கு என்று சில வழிமுறைகள் இருக்குது, அதை பின்பற்றுகிற வகையிலே செய்திருக்கிறார். ஆனால் அதை இதுக்கு பெருசாக படுத்தி பேசுகிறார் எடப்பாடி அவர்கள். ஆனால் அதே நேரத்தில் இவருடைய ஆட்சியிலே நடந்ததெல்லாம் மூடி மறைப்பதற்காக பல பேர் ஜெயலலிதா ஆட்சியிலே எரிசாராயம் குடிச்சு, இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா நேற்று கூட நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க, 71 தான் இந்த சாராயமே இந்த மதுக்கடையெல்லாம் வந்ததுன்னு சொல்லி. அவருடைய வரலாறு என்னன்றது அந்த அம்மையார் தெரிஞ்சுக்கலாம். 71க்கு முன்பு ஆட்சியில் கலைஞர் அவர்கள் இருந்தபோது எங்கு பார்த்தாலும் சென்னையில் கொத்து கொத்தாக எரிசாராயம் கொடுத்து செத்தார்கள். அன்றைய கட்சியினுடைய தலைவராக தலைவர் கலைஞர் இருக்கிறார், பொதுச் செயலாளராக நாவலர் இருக்கிறார், கட்சியினுடைய பொருளாளராக எம்ஜிஆர் இருந்தார். இவர்கள் அடங்கிய திமுக தான் அன்றைக்கு இந்த கொத்து கொத்தாக சாகல் நடைபெறுவதை பார்த்து தமிழ்நாடு ஒரு தீவு போல் இருக்கிறது. பக்கத்தில் இருக்கிற பாண்டிச்சேரியிலே மதுவிலக்கு இல்லை, ஆந்திராவிலே மதுவிலக்கு இல்லை, கர்நாடகாவிலே மதுவிலக்கு இல்லை, கேரளாவிலே மதுவிலக்கு இல்லை. ஆகவே மதுவிலக்கு தமிழ்நாட்டில் சக்சஸ்ஃபுல்லாக நடக்கலை. 1938 அமுல்படுத்தப்பட்டது, 72 வரை அது தொடர்ந்து கள்ளச்சாராயம் நடந்து கொண்டிருப்பதை பார்த்த பிறகுதான் எம்ஜிஆருடைய தலைமையிலே ஒரு குழு அமைத்து அந்த தீர்மானத்தில் பொதுக்குழுவில் திமுகவினுடைய ஒரு தன்னிச்சையாக முடிவெடுக்கல, பொதுக்குழு உறுப்பினர்களை கேட்டு எல்லா நிபுணர்களையும் கேட்டு ஒரு முடிவெடுத்து கள்ளுச்சாராய கடைகளை திறக்கலாம் என்ற முடிவெடுத்து அந்த தீர்மானத்தை பொதுக்குழுவிலே முன்மொழிந்து வழிமொழிந்தவர்களில் நம்முடைய மறைந்த எம்ஜிஆர் ஒருவர். அதோடு மட்டுமல்ல, எம்ஜிஆர் தலைமையில் ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டது மதுவை பற்றி பிரச்சாரம் செய்வது திமுக சார்பில். அதற்கு தலைவர் எம்ஜிஆர், மறைந்த மதுரை முத்து ஒரு உறுப்பினர், சிவிஎம் அண்ணாமலை ஒரு உறுப்பினர், புதுக்கோட்டை தமிழரசு ஒரு உறுப்பினர், இன்றைக்கும் தஞ்சையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரத்தநாடு பழைய சட்டமன்ற உறுப்பினர் எல் கணேசன், ஆக இவர்களெல்லாம் அடங்கி, ஆக ஏதோ நிர்மலா சீதாராமன் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது பழி சொல்ல வேண்டும் என்பதற்காக பேசியிருக்கிறார். அது மட்டுமல்ல, 72 கொண்டு வரப்பட்டது. 72 திமுக விட்டு எம்ஜிஆர் போகிறார். 73 திண்டுக்கல் இடைத்தேர்தல் வருகிறது. அந்த இடைத்தேர்தலில் எந்த எம்ஜிஆர் பொதுக்குழுவிலே உட்கார்ந்து எங்களோட ஆதரித்து இந்த தீர்மானத்தை நிறைவேற்றினாரோ அவரே திமுக ஆட்சியின் மீது
பழி சொல்லி கலைஞருக்கு இழிவுபடுத்தி பேசி வெற்றி பெற்று விட்டார். உடனடியாக 73லேயே 72 துவக்கப்பட்ட கடைகள் 73லேயே திமுக ஆட்சியில் கலைஞர் ஆட்சியில் மூடப்பட்டது. இதை கன்வீனியன்ட்டாக எல்லாரும் மறைக்கிறாங்க. ஒரு 2 வருஷம் தான் இருந்தது. அதுக்கு பிறகு வந்த எம்ஜிஆரும் அதிமுக ஆட்சி தான் தொடர்ந்து இதை நடத்தி கொண்டிருந்தது. அது அப்படியே கண்டினியூஸ் ஆகுது. ஆக நிர்மலா சீதாராமன் போன்றவர் புரிந்து கொள்ளாமல் பேசுகிறார்கள். எடப்பாடி முழு பூசணிக்காவை சோற்றிலை மறைப்பதைப் போல கடந்த காலத்தில் நடந்ததெல்லாம் மறந்துவிட்டு இன்றைக்கு பேசுகிறார். இவருடைய ஆட்சியில் தானே ஒரு ரெய்டு நடந்து இந்த குட்கா தயாரிக்கிற கம்பெனியினுடைய அதிகாரி சிபிஐ எல்லாம் போய் ரைடு பண்ண போது அந்த ரைடு பண்ண அந்த டைரியிலே கைப்பற்றப்பட்ட டைரியில் யார் யாருக்கு அதிமுக ஆட்சியில் எடப்பாடி தலைமையில் இருந்த ஆட்சியில் யார் யாருக்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டிருந்தது எழுதப்பட்டிருந்தது. குட்கா என்பது தடை செய்யப்பட்ட ஒன்று, போதைப் பொருள். தமிழ்நாட்டில் விற்கக்கூடாது என்று தடை செய்யப்பட்ட பொருள் உற்பத்தி செய்கிற ஒரு ஆலையில் போய் ரைடு பண்ணி அந்த டைரியில் எழுதி வச்சிருக்காரு. அந்த டைரியில் அன்றைக்கு அமைச்சராக இருந்த டிவி ரமணாய் அவர்களுக்கு எவ்வளவு பணம், விஜயபாஸ்கருக்கு எவ்வளவு பணம் கொடுக்கப்பட்டது, அதை விட கேவலம் டிஜிபியாக இருந்த டி.கே. ராஜேந்திரனுக்கே எவ்வளவு பணம் கொடுத்தது, அன்றைக்கு சென்னை கமிஷனராக இருந்த ஜார்ஜுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தார் என்பதெல்லாம் அந்த டைரியில் எழுதி விசாரணையை ஆரம்பித்து சிபிஐ நடந்து ஏறத்தாழ 4 வருஷமாக நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் அதற்கு முடிவு காண முடியவில்லை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.